ஓம் சாந்தி வணக்கம். கோபத்தை கட்டுப்படுத்துவதற்கான ஒரு குறிப்பு. அடுத்த வாட்டி உங்க மேல யாராவது கோவப்படுறாங்க, இல்ல அவங்க உங்க மேல ரொம்ப திட்டுறாங்க உங்கள, உங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியலன்னா, நீங்க வந்து உங்களுடைய சகிப்புத்தன்மை என்ற கேடயத்த வந்து யூஸ் பண்ணுங்க. சகிப்புத்தன்மை என்ன அப்டின்னா, அவங்க கோவப்படும்போது பதிலுக்கு பேசாம, பதிலுக்கு பதில் தன்னோட நியாயத்த சொல்லாம, "நீ தப்பு, நான் சரி" அப்டின்னு சண்ட போடாம, பொறுமையா கேட்கறது. பொறுமையா அவங்க எல்லா கோவமும் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம், அவங்க எல்லாம் சொல்லி முடிச்சதுக்கப்புறம், நம்ப பொறுமையா, அமைதியா நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவையும், இல்ல நம்மளுடைய சைடு ஒப்பீனியனும் அவங்க கிட்ட சொல்லணும். இப்போ அவங்க கோவம் படும்போதே நம்ம வந்து பதிலுக்கு பதில் பேசணும் அப்படின்னா, அவங்க இன்னும் கோவம் அதிகமாகும். அவங்க வந்து கேட்கிற மனநிலையிலே கிடையாது. ஏன்னா, அவங்க நம்ம என்ன சொன்னாலும், அவங்க வந்து திருப்பி சண்டை தான் போடுவாங்க. ஆனா, அவங்க எல்லாம் கோவம் பண்ணி முடிச்சுட்டாங்க. எல்லாம் சொல்லி முடிச்சுட்டாங்கன்னா, அப்புறம் நான் பொறுமையா சொல்றேன். இந்த மாரி இதுதான் நடந்தது, அதுதான் நடந்தது. நான் கிளாரிஃபிகேஷன் குடுக்குறேன் அப்படின்னா, அவங்க கேட்பாங்க. சொல்யூஷன் ஈஸியா வர வாய்ப்பு இருக்கு. ஸோ இத நம்ம ட்ரை பண்ணலாம். ஓம் சாந்தி.